பிரதீப் ரங்கநாதன் தமிழ் திரைப்பட துறையில் குறிப்பிடத்தக்க இயக்குனர் மற்றும் நடிகர் ஆவார். இவர் ஜூலை 25, 1993 அன்று சென்னை, தமிழ்நாட்டில் பிறந்தார். தொடர்ந்து எஸ்.என். பொறியியல் கல்லூரியில் கல்வி பயின்றார். கல்லூரி காலத்திலேயே குறும்படங்கள் தயாரிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். 2015ஆம் ஆண்டு வாட்ஸ்அப் காதல் என்ற குறும்படத்தை இயக்கினார். இதில் அவர் இயக்கம், நடிப்பு மற்றும் தொகுப்பு போன்ற பணிகளை ஒரே நேரத்தில் செய்தார். இக்குறும்படங்கள் மூலம் பெற்ற அனுபவம் அவரை திரைப்படத் துறையில் முன்னேற்றியது. 2019ஆம் ஆண்டு ஜெயம் ரவி மற்றும் காஜல் அகர்வால் நடித்த கோமாளி திரைப்படத்தை இயக்கினார். இந்த படம் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றியடைந்தது. படத்தின் இறுதிக் காட்சியில் பிரதீப் சிறிய தோற்றத்தில் நடித்திருந்தார். கோமாளி படத்தின் ட்ரெய்லரில் நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசத்தை பற்றிய காட்சி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் அந்த காட்சி பின்னர் நீக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு லவ் டுடே என்ற திரைப்படத்தை இயக்கினார் மற்றும் அதில் முதன்மை கதாபாத்திரமாக நடித்தார். இத்திரைப்படம் அவரது ஆப் லாக் என்ற குறும்படத்தை அடிப்படையாக கொண்டது. குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இப்படம் வெளியீட்டுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இது காதல் மற்றும் தொழில்நுட்பத்தின் தொடர்பை நகைச்சுவையாகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் வெளிப்படுத்தியது. படத்தின் வெற்றியால் பிரதீப் தமிழ் திரைப்பட துறையில் முன்னணி இயக்குனர் மற்றும் நடிகராக உயர்ந்தார். 2025ஆம் ஆண்டு டிராகன் என்ற திரைப்படத்தில் ராகவன் தனபால் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இத்திரைப்படம் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகி விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றியடைந்தது. படத்தில் பிரதீப்பின் நடிப்பு மற்றும் கதையின் மையக்கருத்து பாராட்டப்பட்டது. டிராகன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து அஸ்வத் மாரிமுத்து மற்றும் பிரதீப் ரங்கநாதன் மீண்டும் இணைந்து புதிய திரைப்படத்தை அறிவித்துள்ளனர். இத்திரைப்படம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் நிறுவனத்தின் 26வது தயாரிப்பாகும். இதில் பிரதீப் நாயகனாக நடிக்க அஸ்வத் இயக்குனராக பணியாற்றுகிறார். பிரதீப் ரங்கநாதன் தனது குடும்பத்தை பற்றிய தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து ரசிகர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணுகிறார். இது அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய தகவல்களை அறிய உதவுகிறது. தற்போது அவர் தமிழ் திரைப்பட துறையில் முன்னணி இயக்குனர் மற்றும் நடிகராக திகழ்ந்து தனது படைப்புகளால் ரசிகர்களை மகிழ்வித்து வருகிறார்.